பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம். 1948ஆம் ஆண்டு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்த நாடு பிப்ரவரி 4ஆம் தேதி தான் சுதந்திரம் பெற்றுக் கொண்டது. கிட்டத்தட்ட 77 வருடங்களுக்கு முதல் இன்றைக்கு 77வது இலங்கையினுடைய சுதந்திர தினம். இன்றைய காலையில் அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக கொண்டாடப்படக்கூடிய அந்த சுதந்திர தின நிகழ்வுகள் இன்றைய காலையிலேயே நடந்து முடிஞ்சாச்சு. அதில் நிறைய ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. நாங்கள் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால், ஒரு பக்கம் தெற்கில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடந்திருக்குது. ஆனால் கிழக்கில் பார்க்க போனால் இந்த நாள் தமிழர்களினுடைய கரிநாள்னு சொல்லி போராட்டங்கள் நடந்திருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை சிம்பிளாகவும் டீட்டெயிலாகவும் வேகமாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அது என்னதை பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு யாராவது இப்போ தான் புதுசாக வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா விதமான அப்டேட்ஸையும் நீங்கள் ஒரு பார்க்க முடியும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னடா ஏதோ ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால், பின்னால் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோட மைக்கும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கான காரணம் என்னன்றதை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, முதலாவது விஷயம், இன்றைக்கு காலையில் இலங்கையினுடைய இந்த 77வது சுதந்திர தின நிகழ்வு கொழும்பில் நடந்திருந்தது. அந்த சுதந்திர தின நிகழ்வில் முதல் விஷயம் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே அரசாங்கம் சொன்ன மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, இந்த முறை நடக்க போகிற இந்த சுதந்திர தினம் என்றது மிக எளிமையாகவும் எவ்வளவுக்கு செலவுகளை குறைச்சி செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு குறைச்சி தான் இந்த சுதந்திர தினம் நடக்கும்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே மிக எளிமையான முறைமையில தான் இன்றைய காலையில் நடந்த இந்த சுதந்திர தின நிகழ்வுகள் முழுமையாக நடத்தி முடிக்கப்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனால், ஜனாதிபதி வரும்போதும் சரி, இல்லாட்டி பிரதமர் ஏனைய விருந்தினர்கள் வரும்போதும் சரி, ஜனாதிபதி வரும்போது பலமையாக பார்க்க போனால் அதிகமான கார்கள் அந்த இடத்துல வந்து வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வாகன பவனி மாதிரி வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதேமாதிரி போலீஸாரனுடைய மோட்டார் சைக்கிள்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரும்போது 3 போலீஸாரனுடைய மோட்டார் சைக்கிள் பாதுகாப்புக்காகவும், அதுக்கு பின்னால் ஜனாதிபதி வந்த ஒரு கார் மட்டும்தான், ஒரு BMW கார் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வருகை தந்திருந்தது. அதில் தான் ஜனாதிபதி வருகை தந்திருந்தார். அதே மாதிரி பிரதமரை பார்க்கும்போது ஒரே ஒரு போலீஸாரனுடைய மோட்டார் சைக்கிளும், அதுக்கு பின்னால் ஒரு பென்ஸ் கார்லையும் வந்து பிரதமர் வந்து வருகை தந்திருந்தார். இந்த மாதிரி தான் ஏனைய விருந்தினர்களும் ஒரு மிக மிக சாதாரணமான ஒரு வருகையாக தான் அவர்களுடைய வருகையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், ஏனைய ஆடம்பரமான விடயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இராணுவத்தினருடைய அணிவகுப்பு, இவ்வளவு நாளும் நடந்த இராணுவ அணிவகுப்பில் 40 விதமான இராணுவ வீரர்கள் அந்த முப்படையிலிருந்தும் குறைக்கப்பட்டிருக்குதா ஒரு செய்தியை வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த முறை முப்படைகளினுடைய கவச வாகனங்களுடைய அணிவகுப்பு நடக்கலைன்றதும் ஒரு ஹைலைட் பண்ணப்படுற விஷயம். இது ஏற்கனவே சொல்லப்பட்டது, நடக்காதுன்னு சொல்லப்படுறது. அதுவும் வந்து நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருந்தது. அதே மாதிரி வான் வழியில் நடக்கக்கூடியது, வான் படையினுடைய சாகச செயற்பாடுகள் இதெல்லாமே பெரும்பாலும் குறைக்கப்பட்டு ஒரு மிக சாதாரணமான முறையில் நடந்த ஒரு சுதந்திர தினமாக தான் இந்த சுதந்திர தினம் வந்து இன்றைக்கு காலையில் நடந்து முடிச்சிருக்குது. அதே மாதிரி தமிழில் நீண்ட காலத்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அது நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் வந்து தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ராஜபக்சர்களுடைய ஆட்சி நடக்கும்போது அது இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் திரும்பவும் தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய கலாச்சார நிகழ்வுகள் நடந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி பெருமளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டதையும் வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், வெளிநாடுகளினுடைய உயர்ஸ்தானிகர்கள், தூதுவர்கள் என்று சொல்லி முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உரையாற்றும் போது என்ன விஷயங்கள் மெயினாக சொல்லப்படுதுன்னு சொன்னால், முக்கியமாக சொல்லப்பட்ட விடயங்கள் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சம்மந்தமாக கேச்சிருந்தார். அதே மாதிரி இவ்வளவு நாளும் நடந்த இந்த சுதந்திர தின நிகழ்வுகள் வரலாற்றினுடைய அடிப்படை சார்ந்த நிகழ்வுகளாக நடந்ததாகவும், இந்த முறை நடந்திருக்கக்கூடிய இவர்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினம் எதிர்காலம் சார்ந்த ஒரு நிகழ்வாகவும் நடந்திருக்கிறதா ஒரு விடயத்தை வந்து முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இலங்கையினுடைய நவீன யுகத்தை நோக்கிய ஒரு போக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. கல்வி, சுகாதாரம், அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்திகள் இதெல்லாம் சார்ந்த ஒரு அவருடைய பேச்சாக தான் ஜனாதிபதியினுடைய உரை வந்து முழுமையாக அமைஞ்சிருந்தது. ஓகே, இதுதான் இந்த எளிமையான முறைமையில் இன்றைக்கு நடந்து முடிஞ்ச இலங்கையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வு. இது வந்து தெற்கில் நடந்திருந்தது. ஆனால் வடக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், வடக்கு கிழக்கில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டம்
யாழ்ப்பாண மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அதே மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இவ்வளவு இடங்கள்லையும் முக்கியமான போராட்டங்கள், அதே மாதிரி ஒரு சில ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்ததை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த போராட்டங்களாக என்ன போராட்டம் நடந்ததுன்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்திலையும் மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படுது. என்னென்னு சொன்னால், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், அதாவது இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள், போர்களின் போது காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய போராட்டம் பண்ணுறது நீண்டகால போராட்டமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. அவர்களால் இந்த 77வது சுதந்திர தினம்ன்றது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கரி நாள், கருப்பு நாள்னு சொல்லி ஒரு விடயம், ஒரு தொனிப்பொருளில் இந்த விஷயம் முன்வைக்கப்பட்டு அந்த போராட்டம் வந்து அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் என்னென்னு சொன்னால், இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கைக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சுதந்திர தின கொண்டாட்டம்ன்றது தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்குது. தெற்கில் கொண்டாட்டங்களாகவும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் பெரும்பாலும் இந்த அரசியல் சார்ந்ததும், அதே மாதிரி பெரும்பாலான மக்கள் வந்து இந்த சுதந்திர தினத்தை ஒரு கரிநாளாக அனுஷ்டிக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த போராட்டங்கள் வந்து ஒரு சில தமிழ் தேசிய அரசியல் செயற்பாட்டாளர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களாலையும் அதே மாதிரி பொதுமக்களாலையும் சேர்ந்து தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 14 கோரிக்கைகள் இந்த போராட்டத்தின் போது முன்வைக்கப்படுகிறது. அது என்னன்றதை ஒவ்வொன்றாவே சொல்கிறேன். முதலாவது, வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும். 2வது, தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். 3வது, பௌத்த மயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும். 4வது, தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். 5வது, தாயக வளத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். 6வது, தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து இராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். 7வது, தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். 8வது, சிவில் செயற்பாட்டாளர்கள் மீது கடும் அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும். 9வது, ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது நிறுத்தப்பட வேண்டும். 10வது, எமது நிலம் எமக்க வேண்டும். 11வது, தாயகம், தேசியம், அரசியல் சுயநிர்ணயம் என்பன எமது உரிமைகள், அவற்றை உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். 12வது, வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும். 13வது, சர்வதேசம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும். 14வது, எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமனங்களுக்கு அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு சர்வதேசத்தை கோருகிறோம் என்ற இந்த 14 கோரிக்கைகள் கிட்டத்தட்ட தமிழ் தேசியத்தில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படக்கூடிய தமிழர்களினுடைய பிரதானமான கோரிக்கைகளாக இந்த 14 கோரிக்கைகளை முன்வச்சு இன்றைய நாளில் இந்த போராட்டம் வந்து பொதுமக்களாலையும் அரசியல் செயற்பாட்டாளர்களாலையும் முன்னெடுக்கப்படுகிறது. ஸோ இந்த கோரிக்கைகளை முன்வச்சு தான் ஈழத்தமிழர்களினுடைய பெரும்பாலான மக்கள் வந்து இந்த முக்கியமான நாளை கரிநாளாக தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டங்கள் மூலமாக இதை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இதே யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பக்கத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடந்ததையும் எங்களால் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, செய்திகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு இலங்கையினுடைய தேசிய கொடியை வச்சுக்கொண்டு மக்கள் வந்து ஒரு பக்கமாக கொண்டாடி கொண்டு போனதையும் வந்து ஒரு சில வீடியோக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, அதே மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இலங்கையினுடைய தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்படுகிறது. இதே மாதிரி தான் இந்த கரிநாள்ன்றதை வெளிப்படுத்துகிற விதமாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் கருப்பு கொடி வந்து ஏற்றப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு பக்கமாக தெற்கில் வந்து அங்கே கொண்டாட்டங்கள் நடக்கிறதையும், வடக்கு கிழக்கில் இது கரிநாளாக சொல்லப்படுறதையும் வந்து 2 பக்கமாக எங்களால் இப்போ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இந்த இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்றதால் இலங்கையினுடைய சிறைகளில் இருந்து 285 கைதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். சிறிய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில குற்றங்களில் ஈடுபட்ட கைதிகள் வந்து பொது மன்னிப்பின் பேரில் இன்றைக்கு வந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஸோ இவ்வளவும் தான் இன்றைக்கு நடந்த இந்த சுதந்திர தினம் தொடர்பாக எங்களால் ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உரையாட்டின மாதிரியே நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நவீன யுகத்துக்கான போக்கையும் எப்படி கொண்டு போகிறாருன்னு சொல்லி. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே ரெக்கமெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். இனிமேல் வீடியோ லைக் பண்ணணும்னு சொன்னால் லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.